ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் தான். ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, ஆப்பத்துக்கு மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுட்டா நைட் டின்னருக்கு வந்து ரெடி ஆயிரும். பழைய சாதம் மட்டும் போட்டு அரைச்சா போதும். தேங்காய் தண்ணி இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மாதுளம்பழம் நிறையா இருந்தனால எல்லாத்தையுமே பிரித்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையாக தான் இருந்தேன். ஈவினிங் போல் வேர்க்கடலை வேக வச்சு கொடுத்துருந்தேன். அவங்க 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. முருங்கைக்கீரை நிறைய கொண்டு வந்திருந்தாரு. அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண வச்சுருக்கேன். மாவு சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சு. ரொம்ப பஞ்சு மாதிரி இருந்துச்சு ஆப்பம். பழைய சாதத்தை தவிர எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தேன். மார்னிங் டைம் தேங்காய் பால் செஞ்சால் நல்லாயிருக்கும். நைட் டயத்தில் தக்காளி சட்னி வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லி செஞ்சுருந்தேன். அதிகமாக வந்து ஆப்பம் சுடுறதுக்கு சப்பாத்திக்கெல்லாம் இந்த ஆயுதம் கத்தி தான் பயன்படுத்துவேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.